ரைட். இப்போ வெளி இயக்க சக்தி பூமியோட மேற்பரப்பு என்ன ஆகுது, மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தோம். மாற்றுறதுல உள் இயக்க சக்தி யாருன்னு பார்த்துருக்கோம். உள் இயக்க சக்தியில் 2 பேர் இருப்பாங்க. ஒன்று கன்வெக்ஷன் கரண்ட்டு, ஆமாவா, வெப்பச்சலனம், அஸ்தினோஸ்பியரில் இருக்கக்கூடிய வெப்பச்சலனம், கன்வெக்ஷன் கரண்ட். ரெண்டாவது கிராவிட்டி. கிராவிட்டியை பற்றி பார்க்கலாம்னா இந்த நிலச்சரிவுலாம் ஏற்படுதில்ல, அதுக்கு காரணமே யார், கிராவிட்டி தான் காரணம். இப்போ பாறை இருக்குது, பாறை மேலே மண், பாறைக்கும் மண்ணுக்கு நடுவில் கிராவிட்டி இருக்கிறனால தான் அந்த மண் அங்கே நின்றுட்டுருக்கு. இப்போ மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, இது உள்ளே ஊடுருவி தண்ணி உள்ளே போய் தண்ணி ஊடுருவி என்ன இங்கே வரும். அப்போ அந்த பாறைக்கும் மண்ணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, உராய்வு விசை, அது மைனஸ் ஆயிரும். ஆல்ரெடி கிராவிட்டி அதை பிடிச்சி எழுதிக்கிட்டு இருக்கு. கிராவிட்டிக்கு எதிராக என்ன ஆகுது, ஃப்ரிக்ஷன் தான் வந்து அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ தண்ணி உள்ளே ஓடும் பொழுது என்ன ஆகுது, இது ஃப்ரிக்ஷன் குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆயிடுது, கிராவிட்டி அதிகமாகி கிராவிட்டியோட மதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ சரிஞ்சு கீழே விழுந்துடும். அப்போ இவங்க 2 பேர் உள்ளே இருந்து இயக்கிறவங்க, இவங்க 2 பேர். அப்போ என்ன அதுங்க லேண்டு ஒரு இடத்துல மேடாக இருக்கிறது பள்ளமாயிருதா, பள்ளமாக இருக்கிறது மேடாகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெளி இயக்க சக்தி, எக்ஸோஜீனிக் ஃபோர்ஸஸ். வெளி இயக்க சக்திகள் பூமிக்கு வெளியிலேருந்து பூமியோட நிலப்பரப்பை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. வெளி இயக்க சக்திகள். யார் யார் சார், அதுக்கான ஏஜென்ட்ஸ், அதுக்கும் கிராவிட்டி தான் மறைமுகமாக காரணம். ஏஜென்ட்ஸ் வெளி இயக்க சக்திகள், வெளியிலேருந்து இயக்கிறவங்க யார் சார் அப்படின்னா, ஓடும் நீர். ஓடும் நீர்னா அது ஆறு, ரன்னிங் வாட்டர், அப்புறம் கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர், அப்புறம் கிளேசியர், பனியாறு, அப்புறம் கடல் அலை, சீ வேவ். கடல் அலையில் கடல் அலை வரும், டைடு வரும். அதில் கரண்ட்டு, சாரி, ஓஷன் கரண்ட். டைடில் ஓஷன் கரண்ட். பார்ப்போம், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் காற்று. காற்று மண் அரிக்குமா சார்? அரிக்கும். பார்ப்போம். அதாவது இவங்கெல்லாம் இல்லாத இடத்துல, இவங்க எங்கே இருக்க மாட்டாங்க, பாலைவனத்தில். பாலைவனத்தில் காற்று என்ன பண்ணு, அடித்து பாறையெல்லாம் கரைக்கும், பாறையெல்லாம் உடைய வைக்கும். சார் காற்று உடையுமா சார்? உடைய வைக்கும். ஒரு இடத்துல அரித்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொட்டிடும். அரிக்கிற இடத்துல ஒரு நிலத்தோற்றம், கொட்டுற இடத்துல ஒரு நிலத்தோற்றம் புதுசாக உருவாகுது. ஸோ இவங்களாம் ஏஜென்ட்ஸ், காரணிகள். வெளியேக்க சக்தி இருக்கு இல்லையா, அதில் காரணிகள் இவங்க தான். ஓடும் நீர் ஒரு இடத்துல அரிப்பார், அரிக்கிற இடத்துல அருவி அந்த மாதிரி உருவாகும். இன்னொரு இடத்துல போய் டெபாசிட் பண்ணுவார். சமவெளி, டெல்டா, அதெல்லாம். அரிக்கிற இடத்துல அரித்தல் நிலத்தோற்றம். நேற்று இப்போ அதை பற்றி சொல்லியிருப்பேனே, அரித்தல் நிலத்தோற்றம். கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறான்ல, அங்கே வந்துட்டு படிவித்தல் நிலத்தோற்றம். ஒவ்வொருத்தவங்களும் கேட்பாங்க, நாளை கொடுத்துட்டு இதில் ஓடும் நீரினுடைய அரித்தல் நிலத்தோற்றம் இது, ஓடும் நீரினுடைய படிவித்தல் நிலத்தோற்றம் இது, அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? கான்செப்டோடு நம்ம புரிஞ்சுக்குவோம், எப்படி கேட்டாலும் எழுதுகிற மாதிரி. 7th டேர்ம் 1 2வது யூனிட்டு, அதே மாதிரி 9th 2வது யூனிட். போன இது என்ன பார்த்தோம், உள்ளியக்க சக்திகள் பார்த்து முடிச்சாச்சு. நம்ம சுற்றியில் இருக்கிற நிலத்தோற்றம் இப்படி தான் உருவாக்கப்படுது, வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி அரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அதை
சின்ன சின்னதாக உடையணும் பாறையெல்லாம். பாறை சின்ன சின்னதாக உடையுது இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, வெதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வானிலை சிதைவு தமிழில் வானிலை சிதைவு. வார்த்தைக்கான அர்த்தத்தை அப்புறம் நம்ம பார்ப்போம். கிளைமேட்டாலஜி பார்த்துட்டு வந்தோம்னா இது புரியும் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். புவியியல் மேற்பரப்பில் காணப்படும் நிலத்தோற்றங்கள் அனைத்து இடங்களும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை அப்படின்னு போன வகுப்பில் பார்த்துடலாம். ரைட். புவி மேற்பரப்பு மலை, பீடபூமி, சமவெளி, பள்ளத்தாக்கெல்லாம் இருக்கா? ரைட். பாறை கோலத்தில் சில பகுதிகள் கரடு முரடாகவும் சில பகுதிகள் சமநிலமாகவும் இருக்குது. பாறை கோலம்னா அது லித்தோஸ்பியர் சொல்கிறான். லித்தோஸ்பியர்னா என்ன? அப்பர் மோஸ்ட் சாலிட் பார்ட் ஆஃப் தி அசினோஸ்பியர். அப்புறம் கிரஸ்ட்டு, ரெண்டு சேர்ந்து தான் அது லித்தோஸ்பியர். புவியின் இவ்வாறான நிலத்தோற்றங்கள் அகச்செயல் முறையினாலும் புறச்செயல் முறையினாலும் தோற்றுவிக்கப்படுது. அகச்செயல் முறையை தான் பார்த்துட்டோம், பிளேட் டெக்டானிக் மூவ்மெண்ட், அதெல்லாம் எண்டோஜீனிக் ஃபோர்ஸஸ் அல்லது எண்டோஜீனிக் ப்ராசஸ் இங்கிலீஷில். அது புறச்செயல் முறை, எக்ஸோஜீனிக் ப்ராசஸ், அகவிசை. மழை உருவாகிறது, பள்ளம் உருவாகலாம் பார்த்தோமா, யார் உள்ளேருந்து செய்கிறாங்களோ அவங்க. அது மாதிரி புறச்செயல் அதான். உயர்நிலங்களை அரித்து தாழ்நிலமாகவும் தாழ்நிலங்களை படிவித்து உயர்நிலவாக மாற்றுறது, அதுக்கு பேர் சமப்படுத்துதல் இங்கிலீஷில். சமன்படுத்துதல், கிரேடேஷன், அதுக்கு பேர் இங்கிலீஷில். இப்படி இவங்க உருவாகக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸ். லேண்ட்ஃபார்முக்கு இன்னொரு லேண்ட்ஸ்கேப். மேடாக இருக்கா, பள்ளமாக இருக்கா, பூம்பா இருக்கா, அதை பற்றி, அதுக்கு பேர் தான் லேண்ட்ஸ்கேப். இப்போ பூமியோட மேற்பரப்பு என்ன ஆகுது, தொடர்ந்து அரிக்கிறாங்க, அரித்து பள்ளமாங்க. வானிலை சிதைவு. வானிலை சிதைவு சொன்னாலே அப்போ பாறையெல்லாம் சின்ன சின்னதாக உடையிறது. இங்கிலீஷில் வந்து வெதரிங். சின்ன சின்னதாக உடஞ்சா தான் என்ன பண்ண முடியும், அதை அரிப்பாங்க. காற்றோ தண்ணியோ அரித்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ அரிக்கும் பொழுது அரித்தல். இப்போ இந்த எரோஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகணும், பாறையெல்லாம் சின்ன சின்ன துகளாக உடையணும். அந்த செயலுக்கு பேர் தானே அது வெதரிங். அதில் நிறைய வகை இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். வானிலை சிதைவு, அரித்தல். வானிலை சிதைவில் வகைகள் இருக்குது, யார் சிதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம். அப்புறம் அரிக்கிறது. அரித்தா என்ன ஆகும், அங்கேருந்து தேய்மானம் ஆகும். பாறைகள் உடைந்து மற்றும் சிறு சிறு துகள்களாக கற்களாகவும் துகள்களாகவும் சிதறுவது தான் அது வானிலை சிதைவு. பாறை சின்ன சின்னதாக உடையிறது அப்படின்னு. இங்கிலீஷில் வெதரிங். நீர், காற்று, பனி, கடல் அலைகள் இவங்க அரிச்சிட்டு போவாங்க. வானிலை சிதைவு அடைஞ்சவொன்னே என்ன பண்ணுறாங்க, இவங்களாம் அரிச்சிட்டு போகிறாங்க. அதுக்கு பேர் தான் அரித்தல், எரோஷன். அரித்தலுக்கு அரித்ததை என்ன பண்ணும், தண்ணி எடுத்துகிட்டு போகும். அதுக்கு பேர் கடத்தல், டிரான்ஸ்போர்ட்டேஷன். கடத்தப்பட்டு இறுதியில் ஒரு இடத்துல எங்கே அதோட வேகம் குறையுதோ அங்கே போய் என்ன பண்ணிடும், கீழே போட்டுரும். அதுக்கு பேர் என்னது, படிவித்தல், டெபாசிஷன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இப்போ 9th போவோம். இன்ட்ரடக்ஷன் அதெல்லாம் 9th பார்த்துடலாம். அக மற்றும் புயற் செயற்பட புவியில் பல்வேறு மாறுதலுக்கு உள்ளாகிறது. சூரிய சக்தி, புவியீர்ப்பு விசையாலும் அகச் செயல்பாடுகள் புவியின் உட்புற வெப்பத்தால் இயக்கப்படுகிறது. புறச்செயல்களுக்கு சூரிய சக்தி, புவியீர்ப்பு விசை. அதேமாதிரி அகச்செயலுக்கு எது, உட்புற வெப்பம். எப்படி புவியீர்ப்பு விசை, தண்ணி மேட்டிலேருந்து எதுக்கு பள்ளத்தை நோக்கி ஓடுது, புவியீர்ப்பு விசையினால தான் ஓடுது. அதனால் அதையும் சேர்த்திக்கிறாங்க. புறச்செயல்பாடுகள், வானிலை சிதைவு மற்றும் பருப்பொருள் அசைவு, சமன்படுத்துதல். கிரேடேஷன் பார்த்தோமா, சமன்படுத்துதல். வெதரிங், அப்புறம் பருப்பொருள் அசைவு. இங்கிலீஷில் என்ன சொல்கிறான், ஒரே நிமிஷம். இங்கிலீஷில் என்ன, மாஸ் மூமெண்ட். வெதரிங் மாஸ் மூமெண்ட். மாஸ் மூமெண்ட்லாம் பெரிய லேண்டுன்னா அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும். நிலச்சரிவுலாம் இருக்குல்ல, அது அதில் வரும்.
ரைட். இந்த வானிலை சிதைவு இருக்கு இல்லையா, அதில் 3 டைப் இருக்குது. ஃபிசிக்கல் வெதரிங் தப்பு தப்பாக போட்டிருக்காங்க. இயற்பியல் சிதைவு, இயற்கை சிதைவுன்னு போடுறத இயற்பியல் சிதைவு. அது பாறை சின்ன சின்ன துகளாக உடையும், ஃபிசிக்கல் ப்ராசஸ்லேயே உடையும். ஒரு கல் இன்னொரு கல்லோட மோதி உடைகிறது, அந்த மாதிரி. வேதி சிதைவு, பாறையில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் வேறு ஒரு பொருளாக மாறும். அப்படி மாறும் பொழுது என்ன ஆகும், பாறையிலேருந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாறையில் ஃபெரஸ் இருக்கா, வளிமண்டலத்தில் என்ன இருக்குது, ஆக்சிஜன் இருக்கா, ஆக்சிஜன் கூட சேர்ந்துச்சுன்னா என்ன ஆயிரும், ஃபெரஸ் ஆக்சைடாக மாறிடும். அப்போ பாறையிலேருந்து கீழே விழுந்துடும். இப்படி கெமிக்கல் சேஞ்சு நடந்து பாறை சின்ன சின்ன துகளாக உடஞ்சுன்னா அதுக்கு பேர் கெமிக்கல் சிதைவு, அதாவது வேதி சிதைவு, கெமிக்கல் வெதரிங். அதே உயிரின சிதைவு, நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், வெட்டுறோம், பிடிக்கிறோம், உயிரினங்கள் அதேமாதிரி மரத்தோட வேரெல்லாம் என்ன ஆகுது, போய் பாறையை உடைக்கும் ரெண்டாக. அப்படி உயிரினங்கள் அவங்களுடைய ஆக்டிவிட்டினால பாறையை சின்ன சின்ன துகளாக உடைச்சோம்னா அதுக்கு பேர் என்னது, உயிரின சிதைவு. இங்கிலீஷில் பயாலஜிக்கல் வெதரிங். வார்த்தையை அப்படியே கோர்த்திங்கன்னா போதும், ஆன்சர் ஒன்று அர்த்தம் புரிஞ்சிடும். சமன்படுத்துதல் எப்படி சமன்படுவோம், ஒரு இடத்துல அரிக்கிறோம், மேடு பள்ளமாகும். பள்ளத்தில் என்ன பண்ணுறோம், கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறோம், பள்ளம் மேடாகும். ஓகேவா, அதுக்கு பேர் தானே சமன்படுத்தல், கிரேடேஷன் அப்படிங்கிறது. இதெல்லாம் புற செயல்பாடுகள், முக்கியமான ஆளுங்க. சரி பார்ப்போம். இந்த சமன்படுத்துதல் வேலையை செய்கிறவங்க தான் யார், அந்த ஏஜென்ட்ஸ். யார், தண்ணி, காற்று, அலை, பனியாறு, நிலத்தடி நீர், இதெல்லாம். வானிலை சிதைவு. இப்போ வானிலை சிதைவினுடைய வகைகள் 3 வகைப்படுது. இயற்கை சிதைவு, வேதி சிதைவு, உயிரின சிதைவு. வளிமண்டல நிகழ்வுகளோடு, வளிமண்டலத்தில் உள்ள காரணிகள் தான் அந்த வேலையை செய்வாங்க. இங்கிலீஷில் வெதரிங், தமிழில் வானிலை. வானிலைனாக்கா இப்போ சேலத்தில் இப்போது வானத்தோட நிலை எப்படி இருக்குது, அதான் வானிலை சிதைவு. வானம்னா என்னது, வளிமண்டலம். கடல் மட்டத்திலேருந்து 30,000 கிலோமீட்டருக்கு என்ன இருக்குது, கேஸ் பார்ட்டிகள் இருக்குது. அந்த கேஸை தான் என்னன்னு சொல்கிறோம், வானிலை. சரி, என்னது, அட்மாஸ்பியர். வானம்னு சொல்கிறோம், வளின்னு சொல்லுவோம். இந்த வளிமண்டலத்தில் இப்போதைக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளவு ஈரப்பதம் இருக்குது, காற்றடிக்குதா இல்லையா, சரியா, அதை பற்றி சொன்னோம்னா அதுக்கு பேர் தானே வானிலை. வானத்தின் தற்போதைய நிலை. இந்த வளிமண்டலத்தில் தான் என்ன ஆகுது, மழை பெய்கிறது, எல்லாமே நடக்கும். அப்போ அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடியவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பாறையெல்லாம் உடைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க. அதனால தான் அதுக்கு பேர் என்னது, வெதரிங். இங்கிலீஷில் வானிலை இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு வெதர் அப்படிம்பாங்க. அப்போ இந்த வெதர் காம்போனன்ட்ஸ் தான் என்ன பண்ணுது, பாறையெல்லாம் சின்ன சின்னதாக உடைக்கிறதுனால அதுக்கு பேர் வெதரிங்னு வச்சா இங்கிலீஷ்காரன். ஓகேவா, வெதருக்கு தமிழ் என்னது, வானிலை. ஸோ அந்த வானிலை கூறுகள் தான் பாறையை சின்ன சின்னதாக உடைக்குது, அதனால் அதுக்கு பேர் என்னது, வானிலை சிதைவு. வானிலை சிதைவில் 3. இயற் சிதைவு, பொருள் மாறாது ஆனால் உடையும். வேதி சிதைவு, ஒரு பொருள் வேற ஒரு பொருளாக மாறி உடையும். உயிரினங்கள் சிதைக்கிறது. இப்படி 3 வகையாக இருக்குது. வளிமண்டல நிகழ்வுகளோடு, இந்த வார்த்தைக்கு அவ்வளோ அர்த்தம். புவியின் மேற்பரப்பு நேரடியாக தொடர்பு கொள்வதால் பாறைகள் சிதைவடைதலுக்கு, அதுக்கு பேர் தானே சிதைவடைதல், அழித்தல். டிஸ்இன்டகிரேஷன், சின்ன சின்னதாக உடைகிறது. டீகம்போஸ், அதுவும் சின்ன சின்னதாக உடைகிறது தான், உட்படுத்தப்படுகிறது. இச்செயல்பாடுகளை வானிலை சிதைவு என்கின்றோம். சிதைவு வானத்தில் இருக்கக்கூடிய கூறுகள் தான் என்ன பண்ணுது, சிதைக்குது, அதனால் வானிலை சிதைவு. வெதர் காம்போனன்ட்ஸ் தான் என்ன பண்ணுது, டீகம்போஸ் பண்ணுது, அதனால தான் அதுக்கு பேர் என்னது, வெதரிங். இயற்சிதைவு, ஃபிசிக்கல் வெதரிங். இயற்பியல் சிதைவு, அதான் சரியான வார்த்தை. இயற்பியல் மாற்றம், வேதி மாற்றம் பார்த்தோமா கெமிஸ்ட்ரியில். வேதி மாற்றம் நடக்காமல் சிதைஞ்சுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, இயற்பியல் சிதைவு. இயற்கை சக்திகளை பாறைகள் வேதியியல் மாற்றம் ஏதும் அடையாமல் போட்டிருக்கா. வேதி மாற்றம்னா என்ன அர்த்தம், ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுறது.
அப்படி மாறாமலே உடையிறது. மாலிக்குள்ளே எந்த சேஞ்சும் இருக்காது, அந்த மாலிகுள் அப்படியே இருக்கும். அது பேர் தானே அது இயற்சிதைவு. பகல் நேரத்தில் அதிக வெப்பத்தின் காரணமாக பாறைகள் விரிவடைகிறது. சார் பாறை விரிவடையுமா? சார் விரிவடையும். ஒரு பொருள் ஹீட்டானால் நான் வைப்ரேஷன் அதிகமாகி தள்ளி தள்ளி போவாங்க, விரிவடையும். இப்போ பாறைக்கு மேலே உள்ள லேயர் மட்டும் நான் எந்த அளவுக்கு ஹீட்டு போகுதோ அந்த லேயர் மட்டும் நான் ஹீட்டாகி விரிவடையும். நைட்டில் கூலாயிடும், சுருங்கும், விரிவடையும் சுருங்கும், விரிவடையும் சுருங்கும். ஓகேவா? அப்போ மேலே லேயர் பெரிய பாறை இருக்குது, எல்லாம் பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எங்கேயாவது ஒரு மொட்டை பாறை இருந்து போய் பாருங்கள், அதில் ஒரு லேயர் மட்டும் தண்ணியை கலண்டு நிற்கும். அப்படியே பார்த்துருக்கீங்களா? ஒரு லேயர் மட்டும். ஏன்னா ஹீட்டு அவ்வளோ தூரத்துக்கு தான் போகும். அப்போ இந்த லேயர் மட்டும் நான் சுருங்கி விரிவடைஞ்சு இது அப்படியே டாப்பு மட்டும் கலண்டுக்கிட்டு நிற்கும். இதில் மாலிக்குலாம் மாற்றம் கிடையாது. ஹீட்டுனால என்ன ஆகுது? உடையுது. அப்புறம் இது கீழே கீழே விழுகும். அப்புறம் சின்ன சின்னதாக உடையும். அப்போ அந்த பக்கம் போடக்கூடிய தண்ணிக்கு இன்னும் என்ன பண்ணும்? அதை அரிச்சு எடுத்துகிட்டு போகும். இரவு நேரத்தில் அதிக குளிரின் காரணமாக அவை சுருங்குகிறது. இது தொடர்ச்சியான நிகழ்வின் காரணமாக பாறையில் விரிசல் ஏற்பட்டு அவை உடைந்து சிதறுகின்றன. பாறை உரிதல், அதுக்கு பேர் எக்ஸ்போலியேஷன். மேலே உள்ள லேயர் மட்டும்னா அது கரண்ட் வரும். பாறை பிரிந்துடைதல், சிறுதுகளாக சிதறுதல் ஆகிய இயற்சிதைவுகள் வகைகள் பார்ப்போம். வெப்பம் மற்றும் குளிர்ச்சி மாறுபாடு காரணமாக உருண்டையான பாறைகளின் மேற்புற வெங்காயத்தோல் உரிவது போல அடுக்கடுக்காக உரிந்தெடுக்கப்படுகிறது. இவ்வாறு பாறை சிதை வரும் நிகழ்வுனா பாறை உரிதல். இது என்னது? இயற்பியல் சிதைவு. இவர் பாறை மேல் தகடு உரிதல், ஷேட்டரிங். மேலேருந்து கீழே விழுந்து என்ன ஆகுது? சின்னதாக நொறுங்குதல், ஷேட்டரிங், சின்னதாக நொறுங்கி போகிறது. பாறை உரிதல். கிரானுலர் டிஸ்இன்டகிரேஷன், சிறு துகள்களாக சிதைவுறுதல், சின்னதாக அந்த மாதிரி. படிவு பாறைகளில் தான் இது நடக்கும். பாறையோட டைப் பார்த்தோம்ல, படிவு பாறையில் இது மாதிரி நடக்கும். இதுக்கும் வெப்பம்தான் காரணம். கிரானுலர் டிஸ்இன்டகிரேஷன். அடுத்தது பாறை பிரிந்துடைதல், பிளாக் இன்டகிரேஷன். இந்த மாதிரி பிளாக்காக தோல் மட்டும் உறிஞ்சு வந்தாக்க இந்த டைப்பு. சின்னது ஓட்டையாக பிரிஞ்சு வந்தால் இது படிவு பாறையில் தான் நடக்கும். அப்புறம் இந்த மாதிரி அதுவும் அதே காரணம்தான். பகலில் விரிகிறது, நைட்டில் சுருங்கிறது. தகவல் வேலை. உடைந்த பாறை வானிலை சிதைவிற்கு உட்பட்டு மண்ணாக மாறும். திரும்பவும் உடஞ்சி கீழே விழுகுதில் அதான் மண்ணாக மாறும். சிதைவடைந்த நுண்ணிய பாறை துகள் மற்றும் சிதைந்த உயிரினங்களின் கலவையே மண் உருவானதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு உயிரினமே வந்திருக்கும். ஆமாவா? அதில் உள்ள மினரல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்போ தான் வளர முடியும். அது எவ்வளோ வருஷம் நடந்திருக்கும் பாருங்கள். வேதியியல் சிதைவு. அதேமாதிரி குளிர் பிரதேசத்தில் என்ன தெரியுமா நடக்கும்? இந்த மாதிரி உடையிறதுக்கு காரணம் இப்போது அதை பற்றிலாம் போடாமல் விட்டானுங்க. ஹைட்ராலஜிக்கல் வெதரிங் சொல்லலாம். ஃப்ரோஸ்ட் வெட்ஜிங் அப்படிம்பாங்க. இப்போ சின்னதாக அங்கே ஒரு விரிசல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பாறையில் மழை பெய்யும் பொழுது தான் தண்ணி உள்ளே போயிடும். ஓகேவா? பகலில் வெயில் அடிக்கும் பொழுது மழை பெய்யுது, தண்ணி உள்ளே போயிடுச்சு. நைட்டு என்ன ஆகும்? குளிராயிரும். அப்போ தண்ணி என்ன ஆகும்? ஃப்ரீஸ் ஆகும். தண்ணி ஃப்ரீஸ் ஆனால் அதோட வால்யூம் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போது வால்யூம் அதிகமான என்ன பண்ணும்? பாறையை ஒரு அழுத்தம் கொடுத்து பாறையை ரெண்டாக பொழந்துடும். குளிர் பிரதேசம்லாம் அப்படி நடக்கும். ஃப்ரோஸ்ட் வெட்ஜிங் அப்படிம்பாங்க. அதெல்லாம் இதில் இல்லை. பழைய புக்கில் இருக்கும். என்சிஆர்டி புக்கில் படிக்கிறவங்க அதில் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கிறத கேட்கணும். படிச்சுட்டு கேட்கணுங்க. கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அடுத்தது பாறையில் வேதியியல் நிகழ்வு நடக்கிறதுனால என்ன ஆகும்? பாறை சின்னதாக உடையும். வேதியியல் நிகழ்வுன்னா என்ன அர்த்தம்? ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலாக மாறும். அல்லது ஒரு எலிமெண்ட்டு இன்னொரு எலிமெண்ட்டாக மாறும். சில பேர் துருப்பிடிக்கிற கதை தான் அதெல்லாம்.
அதிக வெப்பமும் ஈரப்பதமும் கொண்ட நிலநடுக்கோட்டு பகுதிகள், வெப்பமண்டல பகுதிகள், மிதவெப்ப மண்டல பகுதிகள், வேதியியல் சிதைவுகள் அதிகமாக நடைபெறுகிறது. ஏன்னா வேதியியல் சிதைவு நடக்குன்னா தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதில் ஒரு டைம் ஆக்சிசக்கரணம், ஆக்சிடேஷன் என்னென்னு கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். ஒரு பொருள் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வேறு பொருளாக மாறுறது. கார்பனாக்கும், கார்பனைசேஷன், கரைதல், சொல்யூஷன். தண்ணியிலையோ ஏதோ ஒரு பொருள், ஏன்னா அது ஒரு பொருள் கரைகிறது. நீர்கொள்ளல், ஹைட்ரேஷன், தண்ணியை உறிஞ்சிக்கிறது. இதெல்லாமே என்னவா வேதியியல் சிதைவு அப்படின்றாங்க. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் மற்றும் நீர், இவங்கெல்லாம் வேதியியல் சிதைவுக்கு முக்கியமான காரணிகள். நோட் பண்ணிக்கணும். வேதியியல் சிதைவுக்கு முக்கியமான காரணிகள் யார்? ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, தண்ணி, அவங்களாம். ரைட். 3 முறையுமே எங்கே இருப்பாங்க? அட்மாஸ்பியரில் இருக்காங்க. ஆக்சிசீகரணம், ஆக்சிடேஷன். பாறைகளில் உள்ள இரும்புத்தாது வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து இரும்பு ஆக்சைடாக மாறுகிறது. இச்செயலே ஆக்சிசீகரணம், ஆக்சிடேஷன். பாறை பலவீனம் அடைஞ்சிரும். இந்த மாதிரி அதில் உள்ள இரும்பெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சா, பலவீனம் அடைஞ்சு தூள் தூளாக உடைய ஆரம்பிக்கும். கார்பனாக்கும், கார்பனைசேஷன். வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு நீரில் கரைந்து கார்பானிக் அமிலமாக மாறும். ஆமாவா? தண்ணியில் கரைஞ்சா என்ன ஆயிரும்? கார்பன் டை ஆக்சைடு, கார்பானிக் அமிலம். அதுவே ஆசிட் தானே கார்பன் டை ஆக்சைடு. மாறினோடனே பாறையில் இருக்கக்கூடிய தண்ணியில் கரையாத பொருள் என்னாகும்? இந்த ஆசிட்டில் கரைய ஆரம்பிக்கும். கரைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடும். கார்பானிக் அமிலம் கலந்த நீர் சுண்ணாம்பு பாறைகள் மீது விழுவதால் கார்பனாக்கம் நடைபெற்று பாறைகள் சிதைவடைகிறது. கார்பனாக்கம் காரணமாக குகைகள் உருவாகும். குகை உருவாகுதில்ல, அதை எப்படி பார்த்துடலாமா? பின்னாடி வருது அதோடய சேர்த்து சொல்லிடுறேன், அதை விட்டுருங்க. குகைகள் உருவாகிறதுக்கு என்னது? கார்பனாக்கம் தான் காரணம். ஒன்றும் இல்லை, இது பெரிய பாறை. இதில் இங்கே வந்துட்டு சுண்ணாம்பு பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணி ஊடுருவி, மழை தண்ணி ஊடுருவி உள்ளே வருது. அப்போ அந்த கால்சியம் தானே சுண்ணாம்பில், அந்த கால்சியம் என்ன பண்ணுவோம்? இதில் கரைஞ்சி அந்த தண்ணியில் ஆசிட்டில் கரைஞ்சி அப்படியே போகும். இங்கே வந்து வெளியில் போயிடும். இப்படியே எல்லாத்தையும் அரிச்சிட்டு வந்துடும். அப்போ உள்ளே எப்படி இருக்கும்? ஒரு பொந்து மாதிரி இருக்கும். அதுதான் குகை. தண்ணி தான் குகையை உருவாக்குது, வேறு யாரும் இல்லை. ஓகேவா? அது மாதிரி உருவாக்கிடும். அப்புறம் அதை அரைச்சிட்டு போச்சுல்ல கால்சியம், அதை போய் எங்கேயா டெபாசிட் பண்ணி அங்கே ஒரு விதமான நிலத்தோற்றத்தை உருவாக்கும். குகையிலலாம் போனீங்கன்னா கல்லாம் விழுது மாதிரி தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. இது எடுத்துகிட்டு போன அந்த கால்சியத்தை என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் பண்ணி விட்டுரும். மேலே இருந்து தண்ணி சொட்டு சொட்டாக விழுந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த அதில் உள்ள கால்சியம் மேலேயே ஒட்டிக்கும். அப்படியே வளர்ந்து என்ன விழுது மாதிரி வளர்ந்து வரும். அடுத்தது கரைதல். பாறையில் உள்ள கரையும் தன்மை கொண்ட பாறைகள் நீரில் கரையும் செயலை கரைதல் எனப்படும். நீர்கொள்ளல், ஹைட்ரேஷன். ஈரப்பத காலநிலை உள்ள பிரதேசங்களில் ஹியூமிட் கிளைமேட்டும்பாங்க இங்கிலீஷில். நீர்கொள்ளல் அதிகம் நடைபெறுகிறது. பாறைக்குள் இருக்கும் தாதுக்கள் தண்ணீரை ஈர்த்து கொள்வதால் அவை பருத்து பெருகின்றன. நல்லா பாறையில் விரிசேரும். இது இன்னொரு மெத்தடு. இதே மாதிரி தான் பாறை இருக்குது சரியா, அங்கே கால்சியம் அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மழை பெய்யுது, தண்ணி உள்ள இது உறிஞ்சிக்கும். உறிஞ்சா என்ன ஆயிரும்? குண்டாகும். கால்சியம் தண்ணியை உறிஞ்சிது, அப்போ என்ன ஆகும்? குண்டாகும். உள்ள ப்ரெஷர் அதிகமாகி இது உடையும். நீர்கொள்ளல், ஹைட்ரேஷன். இதெல்லாம் வந்து என்னது? கெமிக்கல் வெதரிங். அடுத்தது உயிரினச்சிதைவு. இந்த பாருங்க, மரம்லாம் வளருது, அதோட வேறு போய் என்ன பண்ணும்? பாறையெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிடும். தாவர வேர்கள் பாறைகளின் விரிசுகள் வெளியே ஊடுருவி சென்று பாறைகளை விரிவடைய செய்கிறது. தாவர வேறு மட்டும் கிடையாது, மனுஷங்க எல்லாருமே. நம்மளாம் போய் உடைக்கிறோமா பாறையெல்லாம்? அதெல்லாம் மண்புழுக்களாலும் விலங்கினாலும் மனித செயல்பாடுகளும் பாறைகள் சிதைவுறதில் எனது உயிரினச்சிதை. நிலமட்டம் சமமாக்கல், கிரேடேஷன். அப்படின்னா அர்த்தம்? உயரமான இடத்துல அரிச்சு உயரம் கம்மியாகும், பள்ளமாக இருக்கிற இடத்துல போட்டு இது மேடாகும்.
அதான் கிரேடேஷன், சமன்படுத்துதல். மலை பள்ளம் இங்கே இருக்கிறத என்ன பண்ணணும், அரிச்சு உயரம் குறையும், இதை கொண்டு வந்து இங்கே டெபாசிட் பண்ணும். அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிரும், இப்படி சமமாயிரும். இதான் கிரேடேஷன். இயற்கை காரணிகளான ஆறுகள், நிலத்தடி நீர், காற்று, பனியாறு, கடல் அலை மேற்பரப்பை சமன்படுத்துகின்றன. இச்செயல் என்னது, கிரேடேஷன். மேற்கண்ட காரணிகளின் செயல்பாடுகளால் நாளடைவில் புவியின் மேற்பரப்பில் பல்வேறு நிலத்தோற்றங்கள் தோன்றும். நிலமட்டம் சமமாக்கல் 2 செயல்பாடுகளை கொண்டது. டீகிரடேஷன் அரிக்கிறது, அக்ரடேஷன் டெபாசிஷன் பண்ணுறது. இங்கே நடக்கிறது டீகிரடேஷன், இங்கே நடக்கிறது டெபாசிஷன். 2 செயல். இயற்கை காரணிகளால் நிலத்தோற்றங்கள் உருவாகுதலே படிவுகளினால் நிரப்பப்படும் எனப்படும். அக்ரடேஷன். இது 2 சேர்ந்து என்ன ஆகுது, சமன்படுத்துதல் செயல்பாடு. அரித்தல், கடத்துதல், டெபாசிஷன். இதுக்கு பேர் டெனுடேஷன் ப்ராசஸ் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். டெனுடேஷன். இதை பற்றி போடல எந்த ஃபார்முலாவும், இதுக்கு மட்டும் போட்டிருக்கானு. இந்த 3 ப்ராசஸ் இருக்குல்ல, அரித்தல், கடத்துதல், படித்தல், அதுக்கு பேர் டெனுடேஷன் ப்ராசஸ்ம்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும், வெதரிங் நடக்கணும், சிதைவு. ஃபஸ்ட்டு ஆள் யார், ஓடும் நீர், ரிவர். நிலப்பகுதியில் எங்கே மழை பெய்யும் அதிகமாக, மலை பிரதேசங்களில். அங்கே பெய்கிற தண்ணி எங்கே ஓடும், பள்ளத்தை நோக்கி ஓடியாரும், போய் கடலில் கலக்கும். அப்போ ஓடுற வழியில் என்ன பண்ணும், மலை பிரதேசங்கள்லாம் அரிக்கும். சமவெளிக்கு வந்துச்சுன்னா டெபாசிட் பண்ணும். ஓகேவா. ஓடும் நீர். ஆறுகளே அதிக அளவில் சமன்படுத்துதல் செயல்பாடுகளில் ஈடுபடும். பெரும்பாலும் ஆறுகள் உயரமான மலைகள், குன்றுகள் அல்லது பீடபூமிகளில் உருவாகும். பீடபூமி அது உயரமான இடம் தானே. நம்ம சிந்து நதியெலாம் இருக்கு இல்லையா, சிந்து நதி, அதுவே பார்த்திங்கன்னா திபெத் பீடபூமியில் தான் உருவாகும், இமயமலையில் உருவாகாது. இமயமலைக்கு அந்த பக்கம் திபெத் பீடபூமியில் தான் உருவாகும், சிந்து பிரம்மபுத்திராலாம். சரியா, அங்கே உருவாகும். ஆறுகளுக்கு ஆதாரம் யார், மழை நீர். பனியாறு. பனியாறு எங்கே சார் இருக்கும் அப்படின்னாக்கா, துருவ பகுதியில் பனியாறு இருக்கும். அங்கே ஏன்னா வெப்பம் கம்மி. அதேமாதிரி கடல் மட்டத்தில் மேலே போக போக டெம்பரேச்சர் குறையும். கடல் மட்டத்தில் மேலே போக போக என்னாகும், டெம்பரேச்சர் குறையும். அங்கே பனியாறு. ரொம்ப ஹைட்டான இடத்துல இன்னும் நம்ம இதே இருக்குல்ல, ஊட்டி, இன்னொரு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2000 மீட்டர் ஹைட் இருக்கும். அது இன்னொரு 1000 மீட்டர் ஹைட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஊட்டிலேயே நம்ம இமயமலை மாதிரி ஐஸ் கட்டி இருக்கும். இன்னொரு 1000 மீட்டர் மட்டும் அதிகமாக இருந்தால். சரியா. கடல் மட்டத்தில் ஏன் சொன்னால், கடல் மட்டத்துலேருந்து மேலே போக டெம்பரேச்சர் குறையும். அப்போ அங்கெல்லாம் என்ன இருக்கும், இப்போ இமயமலை அந்த மாதிரி இடத்துலலாம் பனியாறு இருக்கும். பனியாறுனா ஒன்றுங்க, இங்கிலீஷில் வந்து கிளேசியர் ஒன்றும் இல்லை, பனிக்கட்டி இங்கே இருக்குது. கிராவிட்டினால என்ன ஆகும், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு அப்படியே வரும். இதான் பனியாறு. நீரூற்று, ஏரி, இதெல்லாம் வந்து என்னது, தண்ணி இருக்கிற ஆறு உருவாகக்கூடிய இடம். ஆறுகள் தோன்றும் இடம் ஆற்றின் பிறப்பிடம் எனவும். கடலோட கடற்கரை அர்த்தம் என்னன்னு சொல்லுவாங்க, முகத்வாரம், ரிவர் மவுத் அப்படிம்பாங்க. முகத்வாரத்துக்கு பிறப்பிடத்துக்கு என்ன சொல்கிறான், பர்த் பிளேஸா. கேட்ச்மெண்ட் ஏரியா. உருவாகிற இடம் வந்துட்டு கேட்ச்மெண்ட் ஏரியா. தண்ணி அங்கே இருந்தானே கிடைக்கிது. இப்போ நமக்கு கேட்ச்மெண்ட் ஏரியா வந்து இது காவேரிக்கு குடகு மலை, மேற்கு தொடர்ச்சி மலை தான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குடகு அப்படின்ற இடம். தலைக்காவேரி எக்ஸ்ட்ரா வச்சுட்டாங்க.
இந்த ஆறு கடலில் போய் சேர்ற இடத்துக்கு பேர் என்னது? ரிவர் மவுத் அப்படிம்பாங்க. அடுத்தது இங்கே ஒன்று வார்த்தை போட்டிருக்கான் பாருங்க, ஸ்ப்ரிங்கு அப்படின்னு போட்டிருக்கானா. ஸ்ப்ரிங்குனா என்ன அர்த்தம்? ஊற்று. ஊற்று எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போமா? ஊற்றை பற்றி இங்கே சொல்லலையா? ஊற்றை பற்றி எழுதலை. ஊற்று எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கேருந்து தண்ணி வருதா, அந்த தண்ணி ஊடுருவி இப்படி வருது, மண்ணுக்குள்ளே ஊறிடுச்சு. ஊறிட்டு இப்படியே நகர்ந்து வரும். கீழே கடின பாறையாக இருக்கும், மென்பாறை மணலுக்குள்ளே ஊறி அந்த தண்ணி வரும், அப்படியே வரும். தெரியாது இங்கெல்லாம் நமக்கு. இங்கே வந்து என்ன ஆயிடுச்சோம், ஓப்பன் பிளேஸ் ஆகிடுச்சு, அங்கேருந்து கீழே கொட்டும் அல்லது வெளியில் வரும். அதுக்கு பேர் தானே அது ஊற்று. ஊற்று இப்படி தான் உருவாகுது. மேடான இடத்துல மழை பெஞ்சிருக்கும், அங்கே மண்ணுக்குள்ளே ஊறி இருக்கும், அப்படியே மண்ணில் ஊறி அப்படியே வரும்பொழுது பள்ளமான இடத்துல ஓப்பன் பிளேஸ் இருந்துன்னா அங்கே வெளியில் வரும். அதான் ஊற்று. அப்படி தான் ஊற்று வருது. கடவுள் சிவபெருமான் கொண்டையிலேருந்து வர்றது அதெல்லாம் கிடையாது, இப்படி தான் வருது. சரியா? கண்டுபிடிக்காதப்ப ஏதோ ஒன்று கடவுளை பேரை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்தானுங்க. அதான் கண்டுபிடிச்சாச்சு, கற்றுக்க வேண்டியது தானே. இன்னமும் பாவம் யாரும் இல்லாத அவனை பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குறானுங்க. சிவபெருமான் பெருமாள். சரி, இதில் பாருங்கள், இளநிலை மலை பிரதேசம் இருக்கு இல்லையா, அங்கே தான் ஆறு உருவாகுது. அது இளநிலை மலை பிரதேசத்தில். சமவெளி வந்து சேருதில்ல, அது வந்து முதிர்நிலை. அப்புறம் மூப்பு நிலை, கடைசியில் போய் கடலில் சேருதில்ல, அந்த இடம் மூப்பு நிலை. இங்கிலீஷில் அப்பர் கோர்ஸ், மிடில் கோர்ஸ், லோயர் கோர்ஸ். ஓகேவா? ரைட். உயரமான இடம். ஆறுகளோட நிலைகள், அப்பர் கோர்ஸு, மிடில் கோர்ஸு, லோயர் கோர்ஸ். ஆறு மலைகள் தோன்றி கடலிலோ ஏரியிலோ கலக்கும். ஆமாவா? ஆறு பாய்ந்து செல்லும் அதன் பாதை, ஆற்றோட போக்கு அப்படின்றாங்க, ரிவர் கோர்ஸ். 3 நிலைகளை குறிக்கும். மனப்பாடம் பண்ணாதீங்க. இது இளநிலை. சரியா? இளநிலைன்னா இங்கே மலை பிரதேசம், பீடபூமி, உயரமான இடத்துல அப்பர் கோர்ஸ். அங்கே வந்து என்ன இருக்கும், உயரமான இடத்துல இருக்கா, பள்ளத்தை நோக்கி வேகமாக ஆறு ஓடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அரித்தல் அதிகமாக அரிக்கும். அங்கே முதன்மையான செயல் இளநிலையில். இந்நிலையில் ஆறுகள் செங்குத்தான மலைச்சரிவுகளில் உருண்டோடுகின்றன. இச்சரிவுகள் ஆற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் அவை பாய்ந்தோடும் போது பள்ளத்தாக்குகளை அகலமாகவும் ஆழமாகவும் அரித்து சொல்லும். மலைகளுக்கு நடுவில் என்ன இருக்குது, பள்ளம் உருவாகுது. இளநிலையில் ஆறுகளால் தொற்று வைக்கப்படும் நிலத்தோற்றங்கள், வி வடிவ பள்ளத்தாக்கு, கோர்ஜஸ். 2 பக்கமும் இப்படி இப்படி இருக்குது, நடுவில் இங்கே ஆறு ஓடுதுனாக்கா வி வடிவ பள்ளத்தாக்கு. கோர்ஜஸ்னால் 2 பக்கமும் செங்குத்தாக இருக்கும், இறங்க முடியாது, பள்ளமாக இருக்கும். அது வந்து கோர்ஜஸ் அப்படிம்பாங்க. சரிதா? இப்படி இருக்கா, இறங்கலாம். அதே கோர்ஜஸ் பாருங்கள், இது வி வடிவ பள்ளத்தாக்கு. கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இது இருந்தால் கோர்ஜஸ். சைட்லலாம் இறங்க முடியாது, செங்குத்தாக இருக்கும் 2 பக்கமும். எங்கே உருவாகுது ஆறு? இளநிலையில், மலை பிரதேசங்களில் அரித்தல் நில தோற்றம். அடுத்து குறுகிய பள்ளத்தாக்கு, மலையிடுக்குகள். அது குறுகிய பள்ளத்தாக்கு கேன்யான்ஸ். கேன்யான்ஸ்னால் ஒன்றும் இல்லை, மேலே அகலமாக இருக்கும், கீழே போக போக சுருங்கிட்டே போகும். இந்த பாருங்க, இதான் கேன்யான்ஸ். மேலே அகலமாக இருக்கும், கீழே வர வர சுருங்கிட்டே வரும். அடுத்தது இணைந்த கிளை குன்றுகள், இன்டர் லாக்கிங் ஸ்பர். இணைந்த கிளை குன்றுகள் அது ஒன்றும் கிடையாது. இன்டர்லிங்க்டுன்னு வரும் முன்னாடி.
இருக்கா? ஆறு இப்படி சுற்றி சுற்றி ஓடும். நடுவில் என்ன இருக்குது? அங்கங்கே ஒரு குன்றா இருக்கா? அதெல்லாம் யார் உருவாக்குறா? ஆறு உருவாக்குன. ஆமாம். அப்புறம் ரேப்பிட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும், தண்ணி குதித்து ஓடும் அந்த மாதிரி. இதுதான் ரேப்பிட்ஸ். தண்ணி வேகமாக ஓடும். அடுத்தது ரேப்பிட்னா அர்த்தம் வேகம், ஸ்பீடு அந்த மாதிரி. அவன் எங்கேயாவது குடக்குழியா, போர்ட்டோல்ஸ் எங்கே இருக்குன்னா நீர்வீழ்ச்சி தவறான வார்த்தை, அருவி தமிழ் வார்த்தை. மேலே அருவி மேலேருந்து தண்ணி கொட்டுதா? அருவி எப்படி சார் உருவாகுதுன்னு பார்ப்போம். இப்போது இப்படி லேண்டு ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் ஃபுல்லாக செடிமெண்ட்ரி ராக், இது ஹார்ட் ராக். இது வழியாக தான் ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆறு ஓடும் பொழுது இது கடினமாக இருக்கும், இது மென்பாறை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிரும்? மென்பாறையை அரிச்சிடும். அரிச்சு இது வரைக்கும் இது ஹார்ட் ராக். அங்கேருந்து தண்ணி இங்கே கொட்டும். இது கடின பாறையாக இருக்கும், அரிக்க முடியாது. இப்படி தான் அருவி உருவாகுது. மேலே அந்த தண்ணி கொட்டுதா? கொட்ட நாம் இந்த இடத்துல பள்ளம் உருவாகும். அதுக்கு பேர் தானே அது போர்ட்டோல்ஸ். அப்புறம் நீர்வீழ்ச்சி, வாட்டர் ஃபால்ஸ். முதிர்நிலை, த மிடில் கோர்ஸ், சமவெளியில் இறங்கிருச்சு. முதிர்நிலையில் ஆறுகள், மிடில் கோர்ஸு, சமவெளியை அடைகிறது. இந்நிலையில் கிளையாறுகள் முதன்மை ஆறுடன் ஒன்றிணைவதால் ஆற்று நீரின் கன அளவும் அதை கடத்தி வரும் பொருட்களின் சுவையும் அதிகரிக்கிறது. கிளையாறு சொல்லக்கூடாது, துணையாறுன்னு தான் சொல்லணும். இங்கிலீஷில் ட்ரிபியூட்டரி. தமிழில் ஆமாம் அவ்வளோதான், துணையாறு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டில் காவேரி கூட பவானி வந்து சேர்ந்துடும். அப்புறம் அதை தாண்டினோடனே நொய்யலும் அமராவதி ஆறு அதுவும் சேரும். அந்த இடத்துல காவேரி வந்து அகலமாயிரும் இன்னும். ஏன்னா தண்ணி நிறைய வந்துருச்சா கரூர்கிட்ட. அந்த இடத்துல தான் அகண்ட காவேரின்னு சொல்லுவாங்க. கரூர்கிட்ட ஃபேக்ட்டு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க, புக்கில் இருக்குது, வரும் தமிழ்நாடை பற்றி பார்க்குறப்போ. அமராவதியும் நொய்யலும் சேர்ந்தவுடனே தண்ணி அதிகமாயிரும், அகலமாக. அந்த ஃபேக்டை தான் அங்கே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள். இந்நிலையில் துணை ஆறுகள் முதன்மை ஆற்றுடன் ஒன்றிணைவதால் ஆற்று நீரின் கன அளவு, வார்த்தை அர்த்தம் தெரியும், கன அளவுனானது, அது கடத்தி வரும் பொருளின் சுமையும் அதிகரிக்கிறது. முதிர்நிலையில் கடத்துதல் முதன்மையான செயலாகும். அடிச்சுட்டு போகும் வேகமாக நிறையா. ஆற்றின் வேகம் திடீரென குறையும் இடங்களில் வேகமாக எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகும். வேகம் குறைஞ்சதுன்னா அது கொண்டு வந்த இதெல்லாம் என்ன பண்ணணும்? தூக்கிட்டு போக முடியாது. கைனெட்டிக் எனர்ஜி குறைஞ்சிரும், இயக்க ஆற்றல் குறைஞ்சிரும், எல்லாத்தையும் கீழே போட்டுரும். படிய வைத்தலும் நிகழ்கிறது. முதன்மையானது என்னது? கடத்துதல் செயல் தான் முதன்மையானது, அரித்தல் கிடையாது. இதில் தான் அரித்தல் செயல் முதன்மையானது. இதில் கடத்துதல் செயல் முதன்மையானது. டெபாசிட்டும் பண்ணுவாங்க அங்கங்கே. ஒரு கடத்துதல் முதன்மையான செயல் எதில்? முதிர்நிலையில். கேள்வியாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. முதிர்நிலையில் உருவாகும் நிலத்தோற்றங்கள் மண்டல் விசிறிகள், அலுவியல் ஃபேன்ஸ். ஒன்றும் இல்லை, மண்டல் விசிறி படத்தையே காமிச்சிடலாம். அது எதுக்கு? தெரியுதா? அங்கேருந்து வந்தோன்னே என்ன பண்ணும்? அப்படி இந்த மாதிரி விசிறி மாதிரி என்ன பண்ணும்? மண்ணை படிய வச்சிடும் மலையிலேருந்து இறங்குற இடத்துல. அலுவியல் ஃபேன்ஸ். வெள்ளச்சமவெளி. ஆறு ஓடக்கூடிய பகுதியில் வெள்ளம் வரும் பொழுது ரெண்டு பக்கம் இப்போ ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. வெள்ளம் நிறையா வந்ததுன்னா என்ன பண்ணும்? ரெண்டு பக்கம் தண்ணி போகும். அது கொண்டு வந்ததெல்லாம் இந்த ஏரியாலாம் டெபாசிட் பண்ணும். இப்போ பள்ளமாக இருந்த இடம்லாம் மேடாயிடும். கங்கை சமவெளி அப்படி தான், பயங்கர பள்ளமாக. இந்த கங்கை, யமுனை, சிந்துலாம் இருக்காங்கள்ல, அவங்க கொண்டு வந்த மண் டெபாசிட் பண்ணி
உயரமாக இருக்குது. அடுத்தது ஃப்ளட் பிளைன். அப்புறம் மியாண்டர்ஸ்னால் வளைஞ்சு போகும் ஆறு. இப்படி குருட்டாறுகள், ஆக்ஸ்போல் லேக்ஸ். அதே தப்பு. மியாண்டர்னால் தான் குருட்டாறு, தப்பாக போட்டு வச்சுருக்கானுங்க தமிழில். ஆக்ஸ்போல் லேக்னாக்கா குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு அர்த்தம். குதிரை குழம்பு ஏரி பின்னாடி வருது, பார்ப்போம். இதெல்லாம் அங்கே நடக்கும். அடுத்து மூப்பு நிலையில் கடைசியில் லோயர் கோர்ஸ் கடைசியில் போய் கடலில் கலக்குதுல்ல, அங்கே தான் நேற்றே பார்த்துருப்போம். டெல்டா, ஓத பொங்கு முங்கு, எச்சூரின் அதெல்லாம் உருவாகும். அப்புறம் பிரைடட் சேனல், ஆறெல்லாம் பின்னி ஓடும், அப்படியே குறுக்கு மறுக்கு ஓடும். டெல்டானா என்னது? ஆறு ஒடியாருது, அது கொண்டு வந்த மண்ணை டெபாசிட் பண்ணி கடலுக்குள்ளே ஒரு புது லேண்டை உருவாக்கிடும். அதான் டெல்டா. இந்தியாவில் கிழக்கு கடற்கரையெல்லாம் டெல்டா ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் மேற்கு கடற்கரை போனீங்கன்னு வச்சுக்கோங்க, டெல்டா ஃபார்ம் ஆகாது, எஸ்சூரின். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆறு இப்படி ஒடியாருதா, இதை அரிச்சு கடல் தண்ணி உள்ளே வந்துடும். அப்படி ஆப்போசிட்டு. கேரளாலாம் பாருங்கள், பேக் வாட்டர் அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னா மவுண்டைனா வேகமாக ஒடியாரதில்ல, அதனால் வேகமாக ஒடியாந்து இந்த இடத்துல அரிச்சிடும். அதேமாரி கொஞ்சம் தூரத்தில் போய் கடலில் கலந்துரும். அதனால் அவங்க டெபாசிட் எதுவும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அதெல்லாம் எச்சூரின், பொங்கு முங்க டெல்டா. அதே நம்ம இது கிழக்கு கடற்கரை எங்கேருந்து வருது பாருங்கள், மேப்பையே பாருங்கள். மேற்கு தொடர்ச்சி மலை இங்கே இருக்குது. இங்கேருந்து ஒடியாரதானே அது ஷார்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் அரிச்சு உள்ளே போயிடும். இங்கேருந்து வரதெல்லாம் எங்கே வருது? காவேரிலாம் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது. கிருஷ்ணா, கோதாவரி இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது. அதனால் இவங்கெல்லாம் டெல்டா ஃபார்ம் பண்ணுவாங்க. மேற்கு கடற்கரையில் டெல்டா இருக்காது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் அதையும் சொல்லிடுறேன், எல்லாம் புக்கில் இருக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, அது ஆக்சுவலாக பெரிய லேண்டு இது வரைக்கும் இருந்துச்சுன்றாங்க. இங்கே ஒரு லேண்டு உடஞ்சி உள்ளே போயிடுச்சுன்றான். அப்போ இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது. இந்த இடத்துல பள்ளம் இருக்குது, கடலுக்குள்ளே பள்ளம் இருக்குது. அப்போ கொஞ்சோண்டு இது கொண்டு வர டெபாசிட் என்ன ஆயிரும்? அது ஆழத்துக்கு போயிடும். அதுதான் அங்கே பள்ளம் இருக்குல்ல, அதனால் அங்கே டெல்டா இருக்காது, வாய்ப்பு இல்லை. நர்மதை, தபதி இங்கே வரும். அடுத்தது எச்சூரின். இந்த போட்டிருக்கா, இங்கே கரெக்டாக வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காம. ட்ரிபியூட்ரி, துணையாறு. முதன்மை ஆற்றுக்குள்ள வந்து என்ன பண்ணும்? தண்ணியை சேர்க்கும். முதன்மை ஆற்றுல வந்து தண்ணியை வெளியில் எடுத்துகிட்டு போகிறது கிளையாறு. டிஸ்ட்ரிபியூட்டரி வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்கள். கொள்ளிடம் காவிரியோட டிஸ்ட்ரிபியூட்டரி, தண்ணியை எடுத்துகிட்டு போகுது. பவானி காவிரியோட துணையாறு, காவிரியில் வந்து தண்ணியை சேர்க்கும். ஆற்றின் அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றங்கள் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம். எதாவது மலை இடுக்கு, குறுகிய பள்ளத்தாக்கு. பார்த்தோம்ல முன்னாடியே யூ ஷேப்டு வேலி இப்படி இருக்கும். கடின பாறை உள்ள மலைப்பகுதிகளில் வழியாக ஆறுகள் பாய்ந்து ஓடும் பொழுது செங்குத்தான பக்கங்கள் கொண்ட பள்ளத்தாக்குகளை உருவாக்குது. இப்படி செங்குத்தா கடின பாறை இருக்கணும், அந்த ஏரியாவில் தான் அந்த மாதிரி உருவாக்கும். இவை மலை இடுக்குகள். கோர்ஜஸ் மலை இடுக்கு இப்படி செங்குத்தாக இருக்கும். அப்போ காமிச்சல்ல, அதுதான் செங்குத்தான சரிவை கொண்ட மலை இடுக்கு பல 100 கிலோமீட்டருக்கு நீண்டு காணப்பட்டால் அவை குறுகிய பள்ளத்து, கேனியான்ஸ். அப்படி கிடையாது. கேனியான்ஸ்னால் மேலே அகலமாக இருக்கும், கீழே வர வர என்ன ஆகும்? அகலம் குறைஞ்சிட்டே வரும். எடுத்துக்காட்டு, அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கொலராடோ ஆறு அப்படிங்கிறது. கொலராடோ ஆறு தான் இது, இந்த கேனியான். கிராண்ட் கேனியான் இதற்கு சிறந்த உதாரணம். எதுக்கு? மலை இடுக்குக்கு. இது ஒரு வகையான மலை இடுக்கு, கோர்ஜஸ் அண்ட் கேனியான்ஸ். மலை இடுக்கு, குறுகிய பள்ளத்தாக்கு, மேலே அகன்று கீழே குறுகி போகுது. அதனால் போட்டு கொலை பண்ணி வச்சுருக்கிறானுங்க புத்தகத்தையே. அடுத்தது நீர்வீழ்ச்சி, வாட்டர் ஃபால்ஸ். கடினப்பாறை மேலடிக்கிலும் மென்பாறை கீழடிக்கிலும் கிடைமட்டமாக இருக்கும் பொழுது என்னாவது? நீர்வீழ்ச்சி உருவாகும். அடுத்தது வீழ்ச்சி குடைவு, பிளஞ்ச் போல். நீர்வீழ்ச்சி கீழே என்ன இருக்கும்? ஒரு குழி மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஆழமாக இருக்கும். பிளஞ்ச் போல். அது எப்படி சார்னா, அந்த தண்ணி உழுக உருவாகிறது. ப்ளஸ் அது கொண்டு வந்து போட்டு கல் இருக்குல்ல, அது உள்ளே
கிரைண்டர் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த ஓட்டை என்ன ஆகும், அகலமாகும் ஆழமாகும். அதனால தான் நீர்வீழ்ச்சியில் அந்த பக்கத்தில் குதிச்சோம்னா அடிபடாது. உலகிலே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல்ஸ், வெனிசுலாவில், அதாவது தென் அமெரிக்காவில் இருக்குது. டூர் போகலாமா? ஏஞ்சல்ஸ் பார்த்துட்டே வாங்க. இதெல்லாம் பாருங்க எவ்வளோ ஹைட்லேருந்து கொட்டுதுன்னு. பெருசு உயரம்னா இது பெருசு அப்படின்னாக்கா நயாகரா, அதிக தண்ணி எடுத்துகிட்டு வர்றது. இந்த நீர் துள்ளல் அது. அடுத்து வி வடிவ பள்ளத்தாக்கு, ஆற்றின் செங்குத்தான அரித்தல் செயல்களால் மலைகள் உருவாக்கப்பட்டது தான் அந்த வி வடிவ பள்ளத்தாக்கு. குடக்குடைவு போத்தோல், ஆற்றின் படுகையில் செங்குத்தான குடையப்பட்ட உருளை வடிவங்கள் பள்ளத்தாக்கு குடக்குடைவு. விட்டமும் ஆழமும் ஒன்றுக்கொண்டு வேறுபட்டு காணப்படும். நடுவில் திடீர்னு ஒரு பள்ளம் இருக்குது, அவ்வளோதான். ஆறு ஓடுது, இங்கே இடத்துல பள்ளம் இருக்குது. போத்தோல் இந்த மாதிரி. ஒகேனக்கல்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் எங்கேயாவது விழுந்தா செத்து போயிடுவான், மாட்டிக்குவான் உள்ளே போயிட்டு. இந்த மாதிரி ஓட்டை இருக்கும், உள்ளே தெரியாது. அது தண்ணி ஃபோர்ஸாக அது உள்ளே பூந்து போகும், அதில் போய் இவனை சொருகி விட்டுரும். சரியா? அடுத்து ஆற்று வளைவு. தப்பு. மியாண்டர். மியாண்டர் தான் குருட்டாறு. குருட்டாறு இப்படி வளைஞ்சு சமவெளி வந்தோடனே என்ன ஆகுனாக்கா நேராக போகாது. இப்போ சமமாக இருக்கிற இடத்துல தரையில் தண்ணி ஊற்றுங்க, தண்ணி நேராக போகாது, வளைஞ்சு வளைஞ்சு போகும். அது மாதிரி சமவெளிக்கு ஃப்ளாட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ நேராக போகாது, இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும். இந்த குருட்டாறு. குருட்டாறு ஆக்சுவலாக மியாண்டர்ஸ். ஆற்றுப்படி அதிகரிப்பதால் அதன் வேகம் குறைகிறது. படிவுகள் அதிகரிப்பதால் இதனால் ஆறுகள் வளைந்து செல்கின்றன. இவ்வளைவானது ஆற்று வளைவு. குதிரை குளம்பேரி தான் சரியான வார்த்தை. குருட்டாறு கிடையாது. குருட்டாறு இங்கே வரணும், இதுக்கு பேர் தான் குருட்டாறு. ஆக்ஸ்போ லேக் என்ன ஆகுனா இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போதா, திடீர்னு வெள்ளம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்படி போகாது. அது அரிச்சு டபக்குன்னு இதில் பூந்துடும். இதில் பூந்து இங்கே மண்ணை டெபாசிட் பண்ணிடும். இப்போ இது தனியாக போயிடும். இது தனியாக ஒரு ஏரி மாதிரி இருக்கும். சமவெளியில் தான் இருக்கும், தனியாக ஒரு ஏரி மாதிரி. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? குதிரையோட பாதம் மாதிரி இருக்கா? குளம்புனா பாதம். ஆனால் குதிரை குழம்பு ஏரி அப்படிம்பாங்க. யார் உருவாக்குறா? ஆறு சமவெளியில் உருவாக்கும். பீகாரில் கன்வர் ஏரி ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் குருட்டாறு. குருட்டாறில் குதிரை குழம்பு ஏரி. ஆறுனா ஓடணும்ல, அது ஏரி தனியாக பிரிஞ்சு போச்சு. அமெரிக்காவில் அர்கன்சாஸ் உள்ள சிக்காட் ஏரி, பெரிய ஆக்ஸ்போ லேக்கு, குதிரை குழம்பு ஏரி. ஆற்றின் படிய வைத்தல், இதெல்லாம் வந்து என்னது? எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ். எதாவது? ஆக்ஸ்போ லேக்கு, குதிரை குழம்பு ஏரி, மியாண்டரு, ஆற்று வளைவு, குடைவு போட்டோல், அப்புறம் வி வடிவ பள்ளத்தாக்கு, கோர்ஜஸ் கேனியான்ஸ். எல்லாம் அரிக்கிறதுனால உருவாக்கக்கூடியது. அது எந்தெந்த லெவலில் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து டெபாசினர். டெபாசினர் எங்கே நடக்கும்? கடைசியில் நடக்கும். வண்டல் விசிறி, அலுவியல் ஃபேன், மலை அடிவாரத்தில் உருவாக்கும். மலையிலேருந்து இறங்கினோடனே விசிறி மாதிரி அங்கே பார்த்தோம் இல்லையா, அது அலுவியல் ஃபேன் அப்படிம்பாங்க. வெள்ளை சமவெளி. ஆறு ஓடும்பொழுது வெள்ளம் நிறையா வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? சமவெளியில் ரெண்டு பக்கமும் போய் மணலை கொட்டி விட்டுரும். நார்மலாக ஆறு ஓடக்கூடியது இது. அதிகமாக தண்ணி வரும்பொழுது ரெண்டு பக்கம் போய் அது கொண்டு வந்து மண்ணெல்லாம் டெபாசிட் பண்ணிடும். தண்ணி வடிஞ்சோடனே அங்கே பாருங்கள் ஒரு லேயர் மணல் இருக்கும். அப்படி பள்ளமாக இருந்த இடத்த மேடு பண்ணது. ஆறுகளில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கின் ஆற்றின் கரைகளில் படிய வைக்கப்படும் மென்மையான படிவுகள்லாம் வெள்ளச்சமவெளி. இப்படிவுகள் அப்பகுதியை வளமுள்ளதாக மாற்றுது. ஆறுகள் தொடர்ந்து ஆற்றின் கரைகளில் படிவுகளை படிய வைத்தால் ஆற்றின் கயிர்கள் உடைப்பு. இது மாதிரி தொடர்ந்து படிய வச்சுன்னா கரை உயர்ந்துடும், மணல் திட்டாக மாறிடும், கரை அதுவாக இயற்கையான கரையாக மாறிடும். அதுக்கு பேர் லெவீஸ். இவ்வாறு உயர்த்தப்பட்டால் உருவான நிலத்தோற்றம் லெவீஸ். வெள்ள தடுப்பு அணை. முகத்வாரம், ரிவர் மவுத். ஆறில் கடலில் சேரும் இடங்கள் உருவாகிறது. பொதுவாக இவ்வகை நிலத்தோற்றங்கள் படிய வைத்தல் செயல் கிடையாது. எச்சுரின் பார்த்தோம் இல்லையா?
அலைகளின் அரித்தல் காரணமாக இங்கு டெல்டாக்கள் போல் படிய வைத்தல் நடைபெறாது. இந்தியாவின் நர்மதா தபதி. ஓகேவா, அரிச்சிட்டு போயிடும். அங்கே மேற்கு கடற்கரையில் நடக்கும் டெல்டா. இந்தியாவோட கிழக்கு கடற்கரை பகுதியில் டெல்டா இருக்கும், ரொம்ப தூரத்தில் ட்ராவல் ஆகி வருது. அதே மாதிரி காண்டினென்டல் செல்ஃப்னு இருக்கும், உயரம் கம்மியான இடம் கிழக்கு கடற்கரையில், கடலுக்குள்ளே ஆழம் கம்மியாக இருக்கும், அங்கே போய் டெபாசிட் பண்ணுறது. ஆற்றின் முகத்துவாரத்தில் படிவுகள் முக்கோணம்லாம் இல்லை, விசிறி வடிவில் எப்படி வேணாலும் இருக்கலாம், படிய வைக்கப்படுகின்றன. இவ்வாறு முக்கோண வடிவ படிவுகள் உருவாக்கப்பட்ட நிலத்தோட டெல்டா. முக்கோணமாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, வட்டமாக கூட இருக்கும், அல்லது சதுரமாக செவ்வகமாக இருக்கலாம். நம்ம காவேரி டெல்டா தான் செவ்வகமாக தான் இருக்கும், அன்றைக்கி பார்த்துருப்போம். விசிறி வடிவத்தில் இருக்கலாம். கலரை வச்சு என்ன பண்ணலாம், அங்கே என்ன மாதிரியான நிலத்தோற்றம்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி இருக்குது, எல்லாமே சமவெளி, க்ரீன் கலரில் இருந்தால் இதெல்லாம் மவுண்டெயின்ஸு. அதனால தான் இந்த ஏரியாவில் தான் என்ன பண்ண முடியும், டேம்லாம் கட்ட முடியும். இங்கெல்லாம் கட்ட முடியாது. காவிரியில் டேம் இனிமேல் அங்கே போய் கட்டுவீங்க, எங்கேயும் கட்ட முடியாது. இங்கே பாருங்க, ப்ளைனில் தான் ஓடி வருது. கேட்டால் கர்நாடகா திறந்து வருவோம், திறந்து விட்டான், ஆற்றுல கலக்கிறான், கடலில் கலக்கிறான், வேஸ்ட் பண்ணுறான்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க ராஸ்களுக்கு. சரி, ஏன்னா அவனுக்கு பிடிக்காதவன் ஆட்சியில் இருக்கானாமா. சரி, இப்போ பாருங்க, இது பாருங்க, இது எப்படி இருக்குது, இந்த ஷேப்பில் இருக்குது. முக்கோண வடிவிலையாக இருக்குது இல்லை. அதேமாதிரி இந்த டெல்டா, கங்கை பிரம்மபுத்திரா உருவாக்குற டெல்டா, அது பார்த்திங்கன்னா விசிறி ஷேப்பில் இருக்கும், முக்கோண வடிவத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டெல்டாக்களில் உள்ள வண்டல் படிவுகள் மென்மையானதாகவும் தாதுக்கள் நிறைந்ததாக காணப்படுது. காவிரி டெல்டா, கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகள் உருவாக்கப்பட்ட டெல்டா சுந்தரவன டெல்டா ஆகும். ரைட், வைக்கு சுந்தரவன டெல்டா. ஏன்னா அங்கே சுந்தரி வகை மரங்கள் அதிகமாக இருக்கும். கங்கை அதோட ஆறுகள், நிறைய துணை ஆறுகள்லாம் இருப்பாங்க. பிரம்மபுத்திரா இங்கேருந்து வருவார், 2 பேர் சேர்ந்து உருவாக்குனா தான் இந்த இடம் டெல்டா, சுந்தரவன டெல்டா. ஓகேவா, இங்கேருந்து வரும் பிரம்மபுத்திரா, இப்படி வரும் இங்கேருந்து வட இந்தியாவில். இது உலகிலே மிகப்பெரிய டெல்டா. எது, சுந்தரவன டெல்டா. அமெரிக்காவில் வியாமிங்கின் எல்லோ ஸ்டோன் தேசிய பூங்காவில் காணப்படும் ஓல்டு ஃபெய்த்ஃபுல் வெப்ப நீரூற்று உலகில் மிகவும் அறியப்பட்ட வெப்ப நீர். கெய்சர் பார்த்தோம்ல, கெய்சர், அது ஏன் நடக்குதுன்னு தெரியும். எங்கே இருக்குது, அது அமெரிக்காவில் இருக்குது. அவ்வளோதான், இதோடு நிறுத்துவோம். சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோட்டத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதே விஷயத்தில் 7th உள்ளதை இப்போ பார்த்துடலாம். 6 அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கானுங்க முட்டா பையில். கூகுள் கொடுக்குற வார்த்தையை அப்படியே போட்டு வச்சுருக்கானுங்க. ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றும் இடத்திலிருந்து முகத்வாரம் ஓடுகிற வரை ஆறு எனப்படும். எங்கே ஆரம்பிக்குது அங்கேருந்து. ஆற்றோட பிறப்பிடம் கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தோமா, ஆற்று முகத்வாரம் போய் ரிவர் மவுத்து கடலில் சேர்கிற இடம். ஆற்று நீரானது செங்குத்து சரிவை கொண்ட மலை பிரதேசங்களை அரிப்பதால் வி வடிவ பள்ளத்தாக்கு, கோர்ஜஸ், கேனியான்ஸ் அதெல்லாம் மலை பிரதேசங்களில் பீடபூமியில் உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆற்று நீரானது ஒரு செங்குத்து பாறையின் வன் சரிவில் விளிம்பில் கீழ் நோக்கி விழுவதே நீர்வீழ்ச்சி. செங்குத்து இப்படி ஒடியாருது, அங்கேருந்து கீழே சைங்கின்னு இப்படி கீழே விழுது செங்குத்தா. வன் சரிவுனா அர்த்தம் அந்த மாதிரி செங்குத்தாக இருக்கிறது. மென் சரிவுனா இப்படி இருந்தால் மென் சரிவு. சரியா, ரைட். இது நீர்வீழ்ச்சி. ஃபால்ஸ்னு இங்கிலீஷ் வார்த்தையை அப்படி யூஸ் பண்ணுறான். தமிழ் வார்த்தை என்னது, அருவி. மென்பாறைகள் அரிக்கப்படுவதால் நீர்வீழ்ச்சி உருவாகுது. பார்த்தோமா, தமிழ்நாட்டில் சிற்றாற்றின் குறுக்கே குற்றால நீர்வீழ்ச்சி இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, ஃபேக்ட்டு. எந்த ஆற்றின் குறுக்கே குற்றால நீர்வீழ்ச்சி இருக்குது. நீர்வீழ்ச்சியின் கீழ்ப்பகுதியில் குழி உறுதல் காரணமாக ஏற்படுதான் பிளஞ்ச் போல். அந்த இடத்துல பள்ளமாக இருக்கும். ஆறு ஒரு சமவெளி பகுதியை அல்லது மலையடிவார பகுதியை அடையும் பொழுது படிவிக்கிறது தான் அது வண்டல் விசிறி.
நீர்வீழ்ச்சி. கடினப்பாறை இங்கே மென்பாறை இருந்தால் அதையும் சேர்த்து அரிச்சிக்கும். அப்போ உள்ளே போய் குகைமாரும் போய் குளிச்சுட்டு வரலாம். அப்படி துணையாறு பார்த்துட்டோம். ட்ரிபியூட்டரி, கிளையாறுனா டிஸ்ட்ரிபியூட்டரி. தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் காணப்படும். வெனிசுலாவில் ஏஞ்சல் உலகத்திலே உயரமான நீர்வீழ்ச்சி. வட அமெரிக்காவில் கனடா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எல்லையில் கனடா அமெரிக்கா, அதை என்னது நயாகரா நீர்வீழ்ச்சி. இதுதான் பெருசு, அதிக தண்ணி எடுத்துகிட்டு போகிறது. ஆப்பிரிக்காவில் ஜாம்பியா, ஜிம்பாவே நாடுகளின் எல்லையில் இருக்கிறது என்னது விக்டோரியா நீர்வீழ்ச்சி. ஃபேக்டில் கேட்பாங்க. இதெல்லாம் உலகத்திலே உயரமானது இது. பெருசு நயாகரா. நயாகரா எந்த 2 நாடு எல்லையில் இருக்குதுன்னு கேட்பாங்க. அதேமாரி ஜாம்பியா, அந்த பக்கம் கனடா, இந்த பக்கம் இது இவனுங்களாம் ஆர்டிஃபிஷியலாக லைட் அடிக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஒரு உலகத்தில் பெரிய நன்னீர் ஏரிகள் இருக்கும். 5 ஏரி என்னமோ. ஒரு ஏரியிலேருந்து இன்னொரு ஏரிக்கு தண்ணி ஃபில்லாகி வரும். ஓகேவா? கனடாவில் எங்கே சார் இருக்குது கனடா? வட அமெரிக்காவில். இந்த மேப் வேண்டாம். மேப்பு வச்சு ஜாகிரஃபி நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எதை பார்த்தாலும் நியூஸ் பார்த்தாலும் அதோட அவங்க மூளை போய் கம்பேர் பண்ணிங்க. அந்த நாடு இங்கே இருக்கு, இதுதான் நடக்குது, இங்கே எல்லாமே புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கணும். சின்ன வயசு தான், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், வேறு லெவல். மண்டக்கணம் வந்துடக்கூடாது. வந்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே நாலேஜ் வளராது. பார்த்துக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட வர ஸ்டூடெண்ட்டுக்கு அதுதான் பிரச்சனையே. ஆறானது சமவெளி பகுதி அடையும் பொழுது நீரின் அலைதலால் ஆற்றின் வளைவு ஏற்படுது. நீரெனா வளைஞ்சு வளைஞ்சு போகுது. ஆறு வளைந்து மற்றும் சுழன்று செல்வதால் தோன்றும் பெரிய வளைவு ஆற்று வளைவு, மியாண்டர்ஸ். அதான் குருட்டாறு இன்னொரு பேர். தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சேத்தியாத்தோப்பு அருகே வெள்ளாற்று பகுதியில் ஆற்று வளைவுகள் காணப்படுதாம்மா. வெள்ளாற்று பகுதி எங்கே? சேத்தி, கடலூர். கடலூர்னால் கடலில் கறக்க போகிற இடம். சமவெளி வந்துருச்சு, அங்கே வளைஞ்சு வளைஞ்சு போகுதாம்மா. வெள்ளாற்றில் இருக்குது. தமிழ்நாட்டில் அது எடுத்துக்காட்டு. இரு பக்கமும் தொடர்ந்து அரிக்கிறனால ஆனால் ஒரு 4 அளவில் தனியாக அது பிரிஞ்சு இது பிரிஞ்சிடும். பிரிஞ்சு டெபாசிட் பண்ணால் நான் குதிரை குழம்பு ஏறி வந்துடும். சமவெளியில் தான் நடக்கும். தெரியுதா? ஆறு வளைஞ்சு வளைஞ்சு போகுது. இதை அரிச்சு டெபாசிட் இந்த பக்கம் பண்ணி இந்த பக்கம் டெபாசிட் ஆகிடுச்சு. தனியாக துண்டாகி நேராக போக ஆரம்பிச்சு. ஆசியா மைனர் அப்படின்னா துருக்கி. துருக்கியோட இன்னொரு பேர் தானே அது ஆசியா மைனர். இந்த இடம் ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கிற இடம். அதான் ஆசியா மைனர், துருக்கி. அங்கே அந்த ஏரியாவில் தான் இப்போ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. மியாண்டர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் மியாண்டர். அது அப்படி தான் வளைஞ்சு வளைஞ்சு போகும்போது இருக்கு, அதனால் அந்த பேர். சில நேரங்கள் நீர் ஆற்றங்கரைகளை தாண்டி நிரம்பி வலிக்கும் வெள்ளம் வரும் பொழுது. அப்போ என்ன ஆகுது? வெள்ளச்சமவெளி உருவாகும். அது கொண்டு வந்து மண்ணெல்லாம் டெபாசிட் பண்ணாதான் சொல்கிறாங்க. அது போக போக என்ன ஆகுது? உயரமாக ஆற்றுக்கு பக்கத்தில் கரையாக, இயற்கை கரையாக வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அதான் லெவிஸ். ஆறு கடலை அடையும் பொழுது ஆற்றின் நீரின் வேகம் குறைந்து விடுகிறது. இதனால் ஆறு பல பிரிவுகளாக பிரிந்து செல்கிறது. இவை கிளையாறுகள், டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். நிறையா கசாம்சான்னு போகும். தஞ்சாவூர் பக்கம் போய் பாருங்கள். திருச்சி தாண்டி தஞ்சாவூர் நெருங்கி போனால் குறுக்க மறுக்க ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கே பிரைடட் சேனல் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் பிரைடர். அப்புறம் என்னென்னது பின்னுறோம்ல தலைமுடி, தடை பின்னுறீங்கள, அதான் பிரைடு அப்படிம்பாங்க. பிரைடட் சேனல் குறுக்கு மறுக்குமா. எங்கே சமம் அங்கே போய் கடக்கிற இடத்துல ரிவர் மவுத்தில். மேலே இருந்து எடுத்தது நல்லா. இங்கு ஆற்றின் வேகம் மிகவும் குறைவதால் ஆற்றால் கடத்தப்பட்ட பொருள் படி வைக்கப்படுகின்றன. இளநிலையில் ஒன்லி அரித்தல், நடுவில் முதிர்வு நிலையா
அங்கே கடத்தல் முக்கியமானது. எங்கேயாவது ஸ்லோவாச்சுனாக்கா அங்கேயே டெபாசிட்டு பண்ணும். முதிர்நிலையில் டோட்டலாக என்னது டெபாசிஷன் மட்டும்தான். கிளையாட்டின் முகத்வாரங்களில் தோற்றுவிக்கப்படும் படிவுகள் டெல்டாக்களை உருவாக்குது. உற்பத்தி திறன் மிகுந்த மண். நிறைய மண்ணில் வருஷம் புது மண் வந்துக்கிட்டே இருக்கும். காவேரி டெல்டா, கங்கை டெல்டா, மிசிசிபி வந்து வட அமெரிக்காவில். மிசோரி, மிசிசிபின்னு 2 ஆறு இருக்கும் வட அமெரிக்காவில். அங்கே நீளமான ஆறு, அதை பற்றி பார்ப்போம். அதோட டெல்டா உலகத்திலே பெரிய டெல்டா இது கங்கை டெல்டா. அதான் சுந்தர்வன் டெல்டா. கங்கை மட்டும் இல்லை, கங்கை பிரம்மபுத்திரா 2 பேரும் உருவாக்கினவங்க சுந்தர்வன். ஏன் சுந்தர்வன டெல்டானா அங்கே சுந்தரி வகை மரங்கள் இருக்குது, சதுப்பு நிலம். அவ்வளோதான். இதோடு இருக்கட்டும், நாளை பார்ப்போம்.